Welcome to Almost Gods. இந்த ஓசி டிக்கெட்ல ஒண்டர்லா வருது எப்படின்னா வாங்க நான் காட்டுறேன். ஆமா வாங்க. ஒரு ஜீவன் ஓசி எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி ஒண்டர்லா கூட்டு வந்திருக்கு. சோ இங்க என்னென்ன ரைட்ஸ் இருக்கு என்னென்ன பண்ண போறோம் நம்ம ஜாலியா பார்க்கலாம். ஓகே வாடா வீடி போலாம். வாங்க வாங்க. எங்களுக்கு இல்ல ஜாலியா ட்ரிப் போனவங்கள குழந்தையெல்லாம் கொடுத்து பேபி சிட்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஆமா அவன் கேக்குறவன்லாம் ஒண்டர்லானா பெங்களூர் ஒண்டர்லா, கேரளா ஒண்டர்லா, ஒண்டர்லான்றானுங்க. அப்படின்னா அந்த ஒண்டர்லால இருக்குன்னு நாங்க போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க டிக்கெட் ஸ்பான்சர் லாவண்யா லா, அந்த லாவண்யா லாவை காட்டுறோம். இதுதான் டிக்கெட் எடுக்கிற டிக்கெட்டே. ஆமா பார்க் போயிடலாம், ஸ்ட்ரைட்டா வாட்டர் போயிடலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில குதிக்கிறோம். டிக்கெட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி கிடையாது. வீக் டேஸ்ல ஒரு ரேட் இருக்கும், வீக்கெண்ட்ல ஒரு ரேட் இருக்கும். நாங்க வீக்கெண்ட்ல வந்ததால இன்னைக்கு டிக்கெட் ரேட் ஆல்மோஸ்ட் ஒரு 1789 இருக்கு. பிளஸ் வந்து ஃபாஸ்டாக் வந்து இருக்கு. ஃபாஸ்டாக்னா ஃபாஸ்டாக் வாங்கிட்டு வச்சிருக்கேன். எந்த கியூ நிக்க தேவையில்ல, மட்டும் போயிட்டே இருக்கலாம். திருப்பதியில ஸ்பெஷல் டிக்கெட் மாதிரி தரிசனத்துக்கு சல்லுன்னு போகலாம். நம்ம மட்டும் எந்த கியூ நிக்க தேவை ஸ்ட்ரைட்டா போயிடலாம். மற்றபடி எல்லா கியூ நாங்க வந்து இப்போ ஃபாஸ்டாக் எடுக்கல. ஃபாஸ்டாக் ரேட் ஆல்மோஸ்ட் 2800 சம்திங் இருக்குதா. ஃபாஸ்டாக் 3000 வந்துருது ரவுண்டா. முக்கியமான இன்ஃபர்மேஷன், சப்போஸ் உங்களுக்கு மே மந்த்ல பர்த்டே இருக்கு, ஜனவரி மந்த்ல பர்த்டே இருக்கு, ஏதாவது மந்த் பர்த்டே எந்த மந்த்ல இருக்கும் அந்த மந்த்ல அந்த பர்சன் நீங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ. நான் ஏமாத்தலாம், என் பர்த்டே இந்த மந்த்னு சொல்ல வந்தேன். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அதுக்குள்ள கண்டுபிடிச்சி ஒரிஜினல் ப்ரூஃப் இருக்கு. சப்போஸ் ஆதார் கார்டோ ஓட்டர் ஐடி ஏதாவது ஓகே, பட் ஒரிஜினல் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா உங்க பர்த்டேக்கு ஒரு டிக்கெட் ஃப்ரீ அந்த மந்த்ல வந்தீங்கன்னா. ஆனா இதான் வண்டர்லா மேப் பாருங்க சார், எங்க இதை போய் தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு பேப்பர்ல மேப் பிடிக்கிட்டு வந்துட்டான். வண்டர்லா மேப் இதுல இருக்கு. ஆமா வேர்ல்டு மேப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா எல்லாம் இருக்கு. அந்த பக்கம் வா. கண்டிப்பா ஃப்ரீயா கிடைக்கும்ன்றத கவர் பண்ணிக்கோங்க. ஆமா புதிய செய்தி ஏதாவது சொல்லுவாடா என்று சொன்னால் இறந்து புதைத்த செய்தியை கொண்டு வருகிறார். திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீ டிக்கெட். யாருக்கு எந்த மந்த்ல பர்த்டே இருக்கோ அந்த பர்த்டே அந்த பர்சனுக்கு மட்டும் டிக்கெட் ஃப்ரீ. இப்போ எல்லா லாக்கர்ல வைக்க போறோம் பேக். காமான் உங்களுக்கு லாக்கர்ல எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தரோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விமிங் பூலுக்குலாம் வந்து நம்ம நைலான் கிளாத்ல இருக்கும். அந்த மாதிரி கிளாத் மட்டும் தான் அலௌடு. காட்டன் எதுவுமே அலௌட் இல்ல. காட்டன் தான் போட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளியே வரும்போது 100 ரூபாய்க்கு விற்கிறது வாங்கிட்டு வந்துருங்க. உள்ள வந்தீங்கன்னா 350, 400, 500 சார்ஜ் போட்டு கண்டிப்பா பாத்தியா. பாரதி என்ன சொல்லிக்கிறாரு, ஓடி விளையாடு பாப்பா, கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? பண்ணிடலாமா? தப்பு இல்ல. தனியா தம்பியை விட்டுட்டு ஸ்கோர் பண்றியே, தப்பு இல்ல. இப்ப இவர் சொல்லுவார், நான் பாட்டு மூட்டை வைக்கிறத சொல்லித்தரேன் அப்படின்னு கூடுவானா. ஆளு கேமராவே காணும், தனியா பேசின்னு போறேன்டாங்க நானு. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி லாக்கர் இருக்கு. லாக்கருக்கு எவ்வளவு செப்பரேட்டா தெரியாது. ஆமா காசு யாரா குடுக்குறாங்க எங்களுக்கு. வாங்க போலாம். கோச்சில வந்தோம். இந்த பவர் ரேஞ்சர் சாவி இருந்தாதான் இது லாக்கர் அங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லாக்கர் ஓப்பன் பண்றதுக்கும் லாக் மட்டும் தேவை, ஜஸ்ட் 3 நாள் லாக் ஆயிடும். பட் அந்த மாதிரி வாட்ச் தேவை, அந்த வாட்ச் மட்டும் தான் நமக்கு லாக்கர் பிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. நான் இதை வேஸ்ட்னு நினைச்சு தூக்கி போட்டேன். அப்புறமா கண்டுபிடிச்சி பொறிக்க ஏற்றணும் வந்து இந்த மாதிரி லாக்கர் நம்பர் கொடுப்பாங்க, அதுவும் முக்கியம். லாக்கர் ஸ்லிப்பு கொடுத்தா ரீஃபண்ட் இருக்குல்ல, சாவி கொடுத்தா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லிப்பே வாட்ச் ரிட்டர்ன் பண்ணாதான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். அம்மா ஒழுங்கா நடங்கப்பா. இங்க 2 என்ட்ரி இருக்கு. அதான் சொன்னா ஃபாஸ்டாக் ஒன்று, நார்மல் என்ட்ரி ஒன்று. ஃபாஸ்டாக்னா நீங்க கியூல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவை, சீக்கிரமா உள்ள போயிடலாம். இப்பதான் பேசுங்க. இந்த மாதிரி பைத்தியம் நிறைய உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஒரு கொலை ஒரு மர்டர் ஒன்று பண்ணிட்டு இந்த பூசணியை சுத்தி உடம்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரைடை ஒன்று கண்டுபிடிச்சு உள்ள உட்காந்து விடுறான். இது எது கூட்டம் இந்த மூஞ்சி இதெல்லாம் உள்ள வந்து எங்களை உசுர வாங்க கூட்டு போதுங்க. ஐயோ அண்ணா ஆரம்பிச்சுட்டான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சுத்து இப்படியே வருவோம், மறுபடியும் இப்படியே போவான். போற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. என்னடா இப்ப சுத்துவோம் பாரு ஒரு சுத்து. போட்டு உளுக்கி தலை சுத்துதுடா எனக்கு. சுத்துறான் என்ன கொலை பண்ண பாக்குறான். போட்டு
ஊர்ல இல்ல ஊர்ல பந்தாவா சுத்திக்கிட்டு இருந்தியா கூட்டு வந்து கொலை பண்ண பாக்குறாயா இவ்வளோ டைலாக் பேசுறோம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கேன் இல்ல முள்ளுக்குள்ள பாடியில பேட் மார்க் கலந்துருச்சு இப்பதான் ஒரு சுத்தல்ல முடிச்சுட்டு வந்தோம் இப்ப பெரிய சுத்தல்ல இறக்குறானுங்க வியூ பாயிண்ட் நீங்களா ஐயா நமக்கு வேணும் நாங்க எல்லாம் இங்க தனித்தனியா உட்காந்துருக்கோம் அந்த ஒருத்தவங்க பாத்தீங்களா கும்பலா உட்காந்துருக்காங்க யாரு இந்த பாடிலாம் நமக்கு சம்பந்தமே இல்லாத பாடி அண்ணா மாட்டினா ஐயோ ஆபத்து இதுங்க வேற காது வாடையில பத்து வேற கொடுக்க வரட்டா 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 இதுங்க வேற போங்க நான் உங்ககிட்ட வரவே இல்லை அண்ணா முடிந்தது கார் ரேஸ் ஒழிந்தான் துரோகி அந்த குழந்தைங்க உயிர் போகுதுன்னு கத்துதுங்கடா இவங்க போறாடி ஒவ்வொரு பேருக்கு பெறட்டுறான்டா வாந்தி வந்துடாதுடா 100% வரும் நீ எதுவுமே சாப்பிடல இல்லையா அவங்க வராது ஐயா சத்தியமா நான் வரல அவனாவது என்ன கூட்டு போனீங்கன்னா என் சாவுக்கு நான் பொறுப்பு இல்ல இவனுக்கு தான் எழுதி வச்சு செத்துருவேன் நான் வரல காசு கொடுத்து நீ ஓசி டிக்கெட் எடுத்துலாம் வந்து என் உயிர் விட முடியாது ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும் முருகா என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா பட்டு 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 பரட்டுறான காலுக்கு ஒரு பக்கம் போகுது கையும் ஒரு பக்கம் போகுது பயம் அதான் அழுது வரவும் போறலாம் வலிப்புல வந்துகிட்டு இருக்கேன் இல்ல நான் ஏறணும் எங்க உயிர் மேல கூட்டு போய் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க மேல போயிருந்தோம்னா எங்க உயிர் மறுக்கையா தான் நாங்க இறங்கும் போது பாடி தான் வரும் என் காதுக்குள்ள மரண ஓலெல்லாம் கேக்குதுங்க அப்படியே ஒரு ரைடுன்னு என்னைய கூட்டு போய் கொலை பண்ண பார்த்தேன் இதுக்கு பேர் வச்சிருக்கானுங்க வைஸ் கிரீமா வைஸ் கிரீம்னு பேர் வச்சு கத்துறானுங்க அதாவது இப்ப என்ன பண்ண போறோம்னா வந்தவங்க கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கேட்க போறோம் நம்மளதான் கழுவி ஊத்து வரானுங்க அப்படியே ஏதோ பெருசா அந்த எம்ஏமலை அந்த மாதிரி சாதிச்சிட்ட மாதிரி நம்ம கிட்ட வந்து ஒரு பில்டப் கொடுப்பான் பாருங்க இப்போ வேஸ்ட்ரா நீங்க பயமே இல்லடா நீங்க தான் என்னடா நீங்க அப்படின்னு போறானுங்க பயத்துல கெட்ட வார்த்தை பேசுறானுங்க சூப்பரா இருந்தது அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க அது வலி வேற டிபார்ட்மெண்ட் என்ன கைத்தாங்கல அவுட் கூட் போறியா நான் படமா பாத்துட்டு வரேன் படம் நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல ஆனா இன்னொரு படம் உயிரிழந்த நாள்ல பாடிகளை மீண்டும் சந்திப்போம் வாங்க வாங்க நீங்களும் நம்ம இருந்தா பாதியில ஓடி வர்றது நல்லது கஷ்டப்பட்டு கியூ நிப்போம் நான் பாதியில ஓடி வந்துருவோம் அப்படி ஜாலியா போற ரைடு சந்தோஷமா போற ரைடுலாம் கிடையாது கூட்டு போய் கொலை பண்ணணும் சுத்தணும் பரட்டணும் சாப்பிட்டது வெளியே எடுக்கணும் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் இது பேர் என்னடா இது பேர் மேவரிக்காங்க மேவரிக்கா எதுக்கு இப்படி வச்சாங்க அவனடா வைஸ் கிரீம்ன்றான் மேல விட்டு கத்த வைக்கிறான் இவன் பேர் மேவரிக்கா இவன் என்ன பண்ணுவான்னு தெரியல டப்பால போட்டு குடுக்குற மாதிரி குடுக்குறான் நம்ம தியேட்டர்ஸ்ல பாப்கார்ன் வாங்கினா என்ன பண்ணுவானுங்கன்னா
இந்த சீசனிங்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கிட்டு சுத்துவாங்கல்ல அதே கான்செப்ட் தான். வாங்க. எதுக்கு உள்ள போனோம்? ஏன் இப்படி கத்தணும்? ஒழுங்கா எங்களுக்கு ஜாலியா நின்று வேடிக்கை பார்த்துருக்கலாம்ல. வாட்டர் ரைடு போனோமா, என்ஜாய் பண்ணோமா. இதுல வேற நாங்க பெரிய தைரியம். இந்த என்ன சொல்றதுன்னா அது ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் பேசுவாங்க. கேட்டா இப்படி சுத்தும் போது நம்ம இப்படி சுத்தணுமா, இப்படி சுத்தமா இப்படி சுத்துவாங்களாம். ஐயா நீச வச்ச 2 ஆம்பளை பசங்க வாடா ரைடுக்கு போலான்னா அந்த ரைடு நல்லா இருக்காது, அது வேஸ்ட், நல்லா இல்ல குழந்தைங்கள ரைடு சொல்லிட்டு 2 பொண்ணுங்க உட்காந்து நாய் பண்ற வேலையை பார்த்தீங்களா? போய் உட்காந்துட்டான் இன்பராஜ், ஒளிப்பதிவாளர் இன்பராஜ் பண்ற வேலை பார்த்து சந்தோஷத்தை பாருங்க மூஞ்சில. இதுல வேற கேமராமேன் இவனுக்கு சோத்த போட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்து இங்க உள்ள கூட்டு வந்தா பண்ற வேலையை கேமரா கிட்ட கொடுத்துட்டு அது பண்ற வேலையை மட்டும் பாருங்க. இந்த லட்சத்துல கேமராமேன் டீம்ல கேமராமேன் எல்லாம் பொம்பளை சோக்கா இருந்தா என்னதான் பண்றது? நான் தான் வழிநடத்த வேண்டியதா இருக்கு. எது சும்மாவே கத்துனீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல ஒருத்தன் பாருங்க எல்லாம் பயத்துல கத்துறாங்க, அவன் ஒருத்தன் மட்டும் சந்தோஷத்துல இருக்கான். அந்த மூஞ்சில இருக்க சந்தோஷத்தை மட்டும் பாருங்க. வாயா வா வாடா பக்கத்திலே இருந்த இல்ல போகும்போது இந்த ஷேப் வரும்போது ஷேப் பாத்தீங்களா டிஃபரெண்டா மாறி இருக்கு. ஏதோ பண்ணிட்டு வரான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. தகதகனிய முன்னால குதிச்சு ஓடி வந்து இந்த மாதிரி ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டான். பக்கத்துல இருந்தா சார் இவன மாதிரி ஒரு 2 பேர் இருந்தா போதும். சான்ஸ் கிடைச்சா யூஸ் பண்ணுங்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்க. நல்லா ரைட் எல்லாம் பலமா பண்ணிட்டு ஒட்டிக்க வந்துரும். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு ரைடரை பலமா எஸ்கேப் ஆயிட்டு சாப்பிட வந்திருக்கோம். ஆனா இங்க கொஞ்சம் பிரைஸ் ரேஞ்ச் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் தான். நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் சீப்பாகிறான் பையன். நான் வாங்கி தரேன். எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ அட பாவிகளா ஐயோ. அரே இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டை அடிச்சு ஆடி பாடி சம்பாரிச்ச காசு தெரியுமாடா? சார் அம்பானி சொந்தக்காரரு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு 4 ஆடி காரு, 5 BMW, ரோல்ஸ் ராய்ஸ் வாடகை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் பெரிய விஷயம். டெய்லி பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல், தாஜ் கவர்மெண்ட்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுவாரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு சப்ப மேட்ரு. இப்போ உள்ள போய் சர்வருக்கு பாத்தீங்கன்னா 2000 டிப்ஸ் கொடுப்பாரு. நீங்க பாப்பீங்க. இப்போ எங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு நல்லா டிஃப்ரெண்டா பிளேட்டிங் மட்டும் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா அது என்ன இளவு எதுன்னு தெரியல, ரேட்டு மட்டும் பிச்சின்னு போகுது. பார்க்கும்போது நமக்கு லைட்டா வாய் விடுதான் செஞ்சோம். இன்னைக்கு ஒரு புட்டு பட் டெம்ப்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காசு மொத்தமா காலி ஆயிடும். அதனால பார்த்து பொறுமையா செலவு பண்ணணும். 2 பீஸ் குலாப் ஜாமுன் 40 ரூபாய். ஆனா இங்க ஒரு பெரிய பிளஸ் நம்ம சொல்லி ஆகணுங்க. ரைடு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வாட்டி விளாண்டலாம். ஒரே ரைடு ஒரு வாட்டிலாம் கிடையாது. நம்ம டோக்கன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க எத்தனை வாட்டிலாம் ஒரு ரைடு விளாண்டுக்கலாம். ஒரு ரைடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு போயிட்டு ஒரு 10 வாட்டிலாம் விளாண்டுக்கலாம். பட் அதே மாதிரி த்ரில்லிங் ரைட்ஸ் நல்லா இருக்கும். அது ஒரு பெரிய பிளஸ். பாத்தீங்களா டிஷர்ட் எடுக்காம வந்தீங்கன்னா இது ஆஃபர். 1 கிலோ தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ. 1 கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே உள்ள கிடைக்கும். சப்போஸ் மறந்துட்டீங்கன்னா இங்க வந்து எடுத்து அவனா வேற வழி இல்லை. ஆனா மறக்காம வெளியே பார்த்தா 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு டிஷர்ட் விற்கும். அந்த கிளாத் நமக்கு கண்டிப்பா தேவை. அந்த கிளாத் வாங்கிட்டு வந்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்விம்மிங் பூல்ல சில இடங்கள்ல கேமரா அலோடு இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்றோம்னா இப்போ கேமரா லாக்கர்ல போட்டு எங்களோட காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் போய் பண்ண முடிச்சுட்டு வரோம். பண்ண முடிச்சுட்டு வந்து அது எப்படி இருக்கோ சில இடங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டும். ஆட போறோம்டா. இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ படம் வருதுன்னு நான் பார்த்தோம். என்ன விட்டு நமக்கு இந்த வாட்டரில் சில டைம் கேமராவும் சேஃப்டி இல்லை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வெரி ஃபுல் சில இடங்களில் கேமரா அலௌட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதோட இங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸோ முடிச்சுட்டு நம்ம பிளான் பண்ணி காட்டுறோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு 15 to 1 hour to 2 hours நம்ம சந்திக்கிறோம்.
ஒரு வழியா ஸ்விமிங் பூல்ல ஜாலி பண்ணிட்டு வந்துட்டோம். போறோம் ஒரு வழியா ஸ்விமிங் பூல்ல ஜாலி பண்ணிட்டு வந்துட்டோம். அப்பா காது கண்ணு எல்லாம் அடிச்சு அடுத்து அவர் வயசு மாதிரி ஆயிடுச்சு. நீ எல்லாம் காட்டக்கூடாதுங்க வா ஓரத்துல. சோ ஐ திங்க் நம்ம நிறைய ரைட்ஸ் கவர் பண்ணல. சிக்கு அண்ணே வீடியோ ஃபுல்லே கொஞ்சம் ஆயிடுச்சு. அதனால இப்போ ஒரு சில முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில ரைட்ஸ் கவர் பண்ணலாம்னு போயிட்டு இருக்கோம். ஆமா நல்லா பீஸ்ஃபுல்லான ரைட்ஸ். ஆமா மிஸ் பண்ண ரைட்ஸ்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெயின் வீல் போல அது கரெக்டா ஒரு 13th ஃப்ளோருக்கு மேல ஒரு ஜெயின் வீல் வச்சிருக்காங்க. ரோலர் கோஸ்டர் போல. ரோலர் கோஸ்டர் போல. நான் ஆல்ரெடி போயிட்டு எப்படா போன ரோலர் கோஸ்டர் போல. அதான் குயின்ஸ்லாண்ட் அங்கெல்லாம் போயிருக்கோம். அதோட இது சூப்பரா இருக்கும். அது என்ன பண்றது டைம் இல்லையே. ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்லைடிங் ரைட்ஸ் இந்த வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்கலாம் அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே எல்லாம் தூவமா இதெல்லாம் டக்கு டக்குன்னு தூக்கி அங்கங்க கவுண்டர் சுருவி காமெடி போட்டு எல்லாம் பண்ணுவோம். எங்க அண்ணன் இப்படிதான் மொக்கையா பேசிட்டு இருப்பான், அறுத்துக்கிட்டு இருப்பான். So real you can feel it. Make a splash you can't beat it. Bring all your family and friends. The bond will last to the end. Get closer now you can feel it. மனித பசங்களா இது போச்சுட்டு இருக்கீங்களா? இப்ப பாருங்களேன் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுவான். அதானே ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசுவான். ஒரு இந்த மாதிரி ரைடு எல்லாம் என்னத்துக்கு ரைடு இருக்கு? இப்படி மனுஷங்களை போட்டு ஊட்டுற ரைடு. மிக்ஸி கிரைண்டர்ல போட்டு தேங்காய் அரைக்கும் சட்டி அந்த மாதிரி சின்ன ரைட்லாம் நாங்க போறது இல்ல. ஒன்லி பெரிய ரைடு. ஃபிளாஷ்பேக் போட்டு உளுக்கி தலை சுத்துதுடா எனக்கு. அந்த குழந்தைங்க உயிர் போகுதுன்னு கத்துதுங்கடா. இவங்க போறாடே ஒவ்வொரு பேட்டுறான்டா. முருகா என்ன இதே உடம்போட இதே உயிரோட அப்படியே தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு போனேன்னு வையே, உன் கோயிலுக்கு வந்து மொட்டை அடிச்சு உனக்காக அளவு குத்துறடா எப்பா ராஜா. வானத்திலிருந்து கீழே குத்துற தாரத்துல அந்த மாதிரிதான் போவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்ஸ் எல்லாம் போறது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. நாங்க பேசிக்கா டைம் மேனேஜ்மெண்டே பண்ணல. இந்த பக்கிங்லால எங்களால சரியா பண்ண முடியல. நிறைய கூட்டம்னால எங்களால நிறைய போக முடியாம போயிடுச்சு. இல்லனா எல்லாரையும் ஆக்கி இருக்கும். போடா இத்துடன் வண்டர்லா முடிந்தது. ட்ரிப்பும் முடிந்தது. வளரு கிழிந்தது எல்லாம் போய்ந்தது. எங்களால் ஒரு 4 to 5 6 ரைட்ஸ் கிட்ட கவர் பண்ண முடியல. அல்லாமல் அந்த கேரி ஹவுஸும் போக முடியல. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. எப்போ நாங்கள் ட்ரிப் போவோமோ வாங்க சார் வாங்க. சப்ஸ்கிரைப் சொல்லணும்னு அண்ணே வா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றத சொல்ல வேணாமா? அது வேணாம். நோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.